என்னுடைய கால கணக்குப்படி, உள்வினைப்படி, என்னுடைய கர்ம வினைப்படி, என்னுடைய துன்பம்படி, குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு வெறுமனையாக்கப்படும், வெறுமனையாக இருக்கும். எதுவும் பெருசாக கை கொடுக்காது. உறவு இருக்கும், தாய் இருப்பா, தந்தை இருப்பான், எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எதுவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காது. தொடக்க காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் 2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு அதிகபட்சம் நம்ம உட்காந்துருக்கிறது சில மணி நேரங்கள் உட்காந்துருக்கலாம். அப்போ கடுமையாக வருத்தி கொள்ள வேண்டியது எதுன்னா, ஒரு என்கிட்டேருந்து ஒன்று கிடைக்காத பட்சத்தில் தான் நீ உன்னை வருத்தணும். என்கிட்டேருந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் வருத்தணும்? மக்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, அதிகாலையில் 4 மணிக்கு பயிற்சியும், மத்தியானம் 1 மணிக்கு பயிற்சியும், இரவு 7 மணிக்கு பயிற்சியை கொடுக்குறேன். அது ஒரு தியானமாக நரம்பு விழிக்கிறதுக்கு இல்லாமல் உடலையும் உன்னையும் சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறேன். அப்போ பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்க, இந்த உடல் பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு பயிற்சி பண்ணோன்னா உடல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த உடல் பயிற்சி 2 நாள் பண்ணலைன்னா, சும்மா உடல் நல்லா இருந்தால் கூட உடல் நல்லா இல்லாத மாதிரி அவங்களுக்கு மனம் ஏற்படும். உலகம் முழுக்க இருக்கிறவன் வெற்றி அடையலன்னு இல்லை. காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவான், இல்லை உலகத்தை நோக்கி பயணிப்பான். ஒரு நாள் வெற்றி அடைவேன். அதே மாதிரி அவன் தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு போவான்லாம் தெரியாது. ஆனால் எவனோ ஒரு குருமாரை நோக்கி போய்கிட்டே இருப்பான். அப்போ இதெல்லாம் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணுன்னா, அந்த யுகத்தில் இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு யுகத்துலையும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் பயணிக்கணும் அப்படின்றது. அதனால தான் அங்கே இறைவன் தெளிவாக சொல்லி வைத்தான், கருணையால் அன்பால் இறைவனை காணவோ பார்க்கவோ முடியாது. உள்ளே கிடைத்து விட்டால் அதை வாகித்து தக்க வைத்து கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்த இறை அலைவரிசை என்ன என்றால், சாதாரண மனிதனை இன்னொரு மனிதன் கும்பிடுவான். என்னுடைய அனுபவத்தில் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறது என்னன்னா, உயர்ந்த தியானத்தால் நான் வளரலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காடு மலைகள் குகைகளில் இருந்து போன அடுத்தடுத்த பிறப்புகளில் நான் அந்த மாதிரி தியானங்களில் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை அலைவரிசை பண்ணி வளர்ந்து பெரிய ஒரு செயலை செஞ்சுருக்கு. அது ஒவ்வொரு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலில் இருந்துச்சு. இந்த காலத்தில் நான் ஒரு அனுபவம் பெற்றது, முழுமையாக 24 மணி நேரமும் பல 1000 மணி நேரங்களும் தியானம் பண்ணி வளரலை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய முக்கால்வாசி வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம், ஒரு கலையை எனக்கு சித்தி பண்ணி கொடுத்து அதில் அந்த கலைக்குள்ளே இருக்கிறதுக்குன்னு இவ்வளோ ஆண்டுகள் அதை உள்ளே வாகித்து இருக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை அது பிரபஞ்சம் அந்த நுணுக்கத்தை எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு பிறப்பெடுத்துட்டேன், மனிதனாக இருக்கிறேன், இன்னாருடைய மகன் மகள் கூட இருக்கிறவங்களோட சகோதரர் சகோதரிகள் இவங்களெல்லாம் தெரியுது, உறவாக வாழ்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் மனித வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு இறைவனை தேடுறேன். மற்றபடி இறைவனை நான் என்னன்னா வேற எந்த நோக்கத்துக்காக தோணும், இருக்கிற பிரச்சனையை தீர்வதற்காக இறைவனை தேடுறேன். அப்போ எனக்குள்ள ஒரு செயல் உள்ள வரும்போது அந்த இறை அலைவரிசை என்னன்னா, என் உடலை முதல்ல சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்குனுச்சு. அப்போ அந்த இறை அலைவரிசைக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் முதல்ல வர்ற அலைவரிசைக்கு இந்த உடல் ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா, நிறைய உடல் வர்ற அலைவரிசைக்கு நேர் எதிராக இருக்கும். அப்போ நல்லவர்களை பார்த்துட்டு கூட ஒருத்தர் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவங்களுடைய உள்வினையில் அவருடைய பக்கத்தில் அருகாமையில் இருந்து கூட நீ வளர வேண்டிய ஆள், ஆனால் வளர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய துரதிர்ஷ்டம், உன்னுடைய உள்வினையினால தான். அந்த உடலுடைய உபாமையினால் நீ இப்போ கொஞ்சம் காலதாமதமாக வளரணும், காத்திருந்து வளரப்படணும் அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. அது மாதிரி என்னுடைய கால கணக்குப்படி, உள்வினைப்படி, என்னுடைய கர்ம வினைப்படி, என்னுடைய துன்பம்படி, குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு வெறுமனையாக்கப்படும், வெறுமனையாக இருக்கும். எதுவும் பெருசாக கை கொடுக்காது. உறவு இருக்கும், தாய் இருப்பா, தந்தை இருப்பான், எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எதுவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காது.
இங்கே பெரிய பெரிய கல்விகள் இருக்கும், எது இருக்கும், என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. பிறர் கற்றுக்கொள்ள முன் வந்தாலும் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. தாய் தன்னுடைய பாசத்தை செலுத்த வந்தாலும் ஒன்று தாயை விட்டு விலகிடுவேன், இல்லை வீட்டை விட்டு ஓடிடுவேன். இது எனக்கு கிடைக்கப்பட்டது. எனக்கு சிறு குழந்தையிலேருந்து ஜாதகம் கூட கிடையாது. அதனால் என்னை எந்த ஒரு சூழல்லையும் அடைக்க முடியாத அந்த நாடோடி வாழ்க்கையை சிறு குழந்தையிலேருந்து 4-5 ஆண்டுகள்லேருந்து என் வாழ்க்கையில் இப்படி தான் ஓட்டம்தான். நான் என்னோடய வாழ்க்கை முழுக்க நடந்தது. அப்போ அது வாழ்க்கையில் கடைசியாக எனக்குள்ள பெரிய துன்பமும் துயரமும் மீண்டும் தொத்தி கொண்ட போது இந்த அலைவரிசை அந்த உடலை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த அலைவரிசையே உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுச்சு. அப்போ எனக்கு அந்த அலைவரிசை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவதற்கு அவர் என்னை ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு போனாங்க. அடுத்த கட்டப்படியாக என்னுடைய அனுபவங்கிறது, நான் காடு மலைகள் குகைகளில் உட்காந்து தீவிரமாக 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் வெறும் தியானத்தால் நான் இந்த பிறப்பில் இந்த அனுபவத்தில் சாதிக்கலை. எனக்குள்ள யோக சூத்திரத்தில் பதஞ்சலியோட கலை சித்தியாக்கப்பட்டது. அப்போ என்னன்னா, நீ நிதானத்தோட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளு, அந்த பிரயாணத்துக்குள்ளே இந்த தியானம் உனக்கு சித்தியாகும். ஆல்ரெடி உனக்குள்ள இந்த கலை இருக்கு, அதனால ஆல்ரெடி நீ பெரிய வேலைகளை செஞ்சுட்டு வந்த ஆள் தான். அதனால இது உனக்கு சித்தியாகும். நீ பெரும் தியானம் செய்ய வேண்டிய கால அவகாசம் இந்த காலத்தில் இல்லை, அதுக்கும் கால அவகாசமும் இல்லை. அதனால இந்த உடலுக்குள்ள தியானம் என்பதை என்னன்னா, நீ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணா சும்மா உட்காந்து அங்கங்கே எந்திரி. முழு நேரமும் நீ தியானத்திலே மூழ்கி கிடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது உனக்குள்ள சித்தியாகும். அப்போ அந்த சித்தியாகிற பொருளை அதுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு ஒரு ஆடு மாடு மேய்க்கின்ற ஒரு மாணவன் மாதிரி இந்த தியானத்துக்குள்ள இந்த அலைவரிசையை நீ மேய்த்து கொண்டு அல அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பல நகரங்களுக்குள்ள, இந்தியாவிலேயோ தமிழ்நாடுகள்லேயோ பிற மாநிலங்களுக்குள்ள பல ஆலயங்கள் பல இடங்களுக்கெல்லாம் நான் சுற்றி தெரிந்து பல வகுப்புகள்லாம் நடத்துறதுக்காக அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளேயே பிரயாணித்தனை வஞ்சிய ஒரு கடுமையான தவத்தை காலையிலேருந்து இரவு வரைக்கும் பண்ணி நான் ஒரு வேலை செய்யலை. சில பேர் கடுமையாக 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தவத்தை பண்ணிட்டு அப்புறமா வெளியில் வருவாங்க. நான் அப்படி செய்யப்படலை. தொடக்க காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு அதிகபட்சம் நம்ம உட்காந்துருக்கிறது சில மணி நேரங்கள் உட்காந்துருக்கலாம், ஒரு நாளில் அப்படி உட்காந்துருக்கலாம். ஆனால் மற்றபடி அந்த தியானம் பண்ணாமலே தியானம் நடக்கிறது. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உனக்கு அவசியம் எதுன்னா, நீ தியானம் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறத எனக்கு உணர்த்திருச்சு. நீ தியானம் செய்ய வேண்டியது இல்லை. அப்போ நீ உனக்குள்ளே நீ ஆழ்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அப்புறம் நீ இந்த சமாதி ஸ்டேஜுக்கும் போகக்கூடாது. அப்புறம் உனக்குள்ளேயே நீ ஒரு பரவசத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. நீ பொதுவெளியில் பயணிக்கணும், பொதுவெளியில் பேசணும். அப்போ ஒரு தியானம் ஒரு அலைவரிசை தீவிரமாக இருக்கப்பட்ட பட்சத்திலையும் ஒரு சராசரி மனிதன் போல் இயல்பாக இயங்குவதற்கு உனக்கு தயார் பண்ணுறேன். இந்த காலகட்டத்தோட இந்த பிறப்புல உனக்கு என்னன்னா, இயல்பாக இருந்து கொண்டே ஒரு இறை அலைவரிசையோட நீ பயணிக்கவோ உபதேசம் பண்ணவோ உன்னால் முடியும். அப்போ பெரிய அண்ட சராசரத்தில் இருக்கிற அலைவரிசையை ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒரு இயல்பாக பயணிக்கிறது ரொம்ப கடினம். நேற்று இந்த உரைகளில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப சவால். நார்மலாக நீங்கள் தியானம் பண்ணுகிற நிறைய பேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொஞ்ச நாள்லேயே வீடுகளையோ எல்லாத்தையும் விட்டு எமோஷன் ஆகி ஏதாவது ஒரு சூழலில் அவங்க தன்னை தனிமைப்படுத்திக்க தான் விரும்புவாங்க. தன்னை ஒரு 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 இடத்துல அப்புறப்படுத்திக்க தான் பார்ப்பாங்களே அவங்க எல்லாரோட ஐக்கியமாகி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழல்கள் கிடைக்கப்பட்டுச்சு. அப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லோருமே ரொம்ப வெறித்தனமாக தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஏற்றது போல் ஒவ்வொரு செயல் ஒரு சூழல்கள் அமையும். அதுக்கு ஏற்றது போல பயணத்தை தொடங்கினா போதும். 1. 2வது, என்னை மாதிரி ஆட்களுக்குள்ள என்னன்னா, என்னை சந்திக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்குள்ள நீ செய்ய வேண்டிய வேலையில் ஒரு மலர்ச்சி ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ நீ ஒரு தேக்கத்திலேருந்து விடுபடுவ. தியானம் பண்ணால் முதல் அடிப்படை உன் மனதிலிருந்து ஒரு மாற்றம், அடுத்தது உன் உடல்லேருந்து ஒரு மாற்றம்,
அடுத்தது உன் ஆன்மாவிலேருந்து ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நீ தியானம் பண்ணாமையே தொடர்ந்து நம்மளை சந்திக்கும் போதோ பார்க்கும்போதோ இது நிகழ வாய்ப்பு இருக்கு. இது நிகழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு கடுமையாக தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே ஏற்படாது. அப்போ கடுமையாக வருத்தி கொள்ள வேண்டியது எதுன்னா, ஒரு என்கிட்டேருந்து ஒன்று கிடைக்காத பட்சத்தில் தான் நீ உன்னை வருத்தணும். என்கிட்டேருந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் வருத்தணும்? இப்போ பிரபஞ்சம் என்னிடம் இருந்து உனக்கு ஒன்று எளிதாக கிடைக்கும். நான் உனக்கு என்னன்னா ஒரு காரியத்தை சித்தி பண்ணி கொடுத்துட்டு அதை பாதுகாக்கிற வேலையை நான் பார்க்குறேன். இப்போ மாட்டை மேய்க்கிற வேலையை, ஆட்டை மேய்க்கிற வேலையை நான் பார்த்தேன். பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டையும் என்னையும் சேர்த்து மேய்ச்சிச்சு. இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். அப்போ நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணுறேன், நானே கொடுத்துட்றேன். அப்போ நீ போய் என்ன பண்ணணும்? நான் கொடுக்காத பட்சத்தில் தான் நீ அதை பெற வரைக்கும் இந்த உடலை சுத்தம் பண்ணுறதுக்கு, உடலை தயார் பண்ணுறதுக்காக பல ஆண்டுகள் காத்திருந்து கடுமையான பயிற்சிகள் செய்து உன்னோட உள்ளே இருக்கிற நரம்புகளை விழிப்பு வைக்கிறதுக்காக நீ போராடுற. ஆனால் இங்கே அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. கொடுப்பதற்கு நானே களத்தில் நானே கொடுக்குறேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நானே வழிகாட்டுறேன் அப்படிங்கிறது தான் அவரு. அந்த வழிமுறையை தான் நான் மக்களுக்கு செய்கிறேன். மக்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, அதிகாலையில் 4 மணிக்கு பயிற்சியும், மத்தியானம் 1 மணிக்கு பயிற்சியும், இரவு 7 மணிக்கு பயிற்சியை கொடுக்குறேன். அது ஒரு தியானமாக நரம்பு விழிக்கிறதுக்கு இல்லாமல் உடலையும் உன்னையும் சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறேன். உன்னை சுத்திகரிக்க பண்ணுறது தான் முதல் வேலை. அலைவரிசை அது தானாக வரும். ஏன்னா நீ என்னோடு இருக்கும்போது அலைவரிசைகள் தானாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அது பிரகாசமாக இருக்குது. அந்த அலைவரிசையை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் நீ பிரயாணித்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு உடல் தகுதியான இருக்கணும், உடல் மேம்பட்ட நிலையில் இருக்கணும். அதுக்காக தான் உடலை சுத்திகரிக்கிறதுக்காக நீ 4 மணிக்கு அதிகாலையில் வெறும் வயிறோட உட்காரு, அமர்ந்திருந்து ஒரு வேலை செய். அப்போ அங்கே என்ன நீ செய்கிறன்னா, உன்னை நீ சுத்தம் பண்ணி கொள்கிறாய். எப்படி ஒரு பாத்ரூம் போய் உன் உடலை, உன் கழிவுகளை வெளியேற்றி உடலை சுத்தம் பண்ணி குளித்து சுத்தமாக வர்றியோ, அந்த மாதிரி இந்த 4 மணிக்கும் தியானமும் உன்னை சுத்தம் பண்ணிக்கிறதும், 1 மணிக்கு தியானமும் உன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கும், இரவு 7 மணிக்கு தியானமும் சுத்தப்படுத்திக்கிறது தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு 3 வேலைகள் தியானத்துக்குள்ளேயும் 3 வடிவங்கள் இருக்கு. ஒன்று நரம்பு சார்ந்து ஒரு வேலைகள் நடக்கிறதுக்கு ஒன்று சுவாசம் சார்ந்து வேலைகள் நடக்கிறதுக்கு 2, இன்னொன்று மனமும் உடலில் இருக்கிற பிணிகள் அகல்ற மாதிரி ஒரு சூழலில் இருக்கு. இப்போ இந்த 3 வடிவத்துக்குள்ள உடலை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை உனக்கு கொடுக்கப்படும். அப்போ உடல் தயாராகும் போது நீ இந்த இறை அலைவரிசையை தக்க வச்சுக்கிற. அப்போ இந்த இறை அலைவரிசையோட நீ ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறங்கிறது தான் இதோட செயல். மற்றது எல்லா காலகட்டத்திலையும் குருமார்கள் என்னன்னா, தனக்குள்ள கொஞ்சம் இருக்கிறத வச்சு அவங்க முன்னால் வாழ்ந்த குருமார்களை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற குறிப்புகளை வச்சு உங்களுக்கு ஒரு தியான பயிற்சியை கொடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணி முன்னேறி வாங்க, பயிற்சியால் தான் சாதிக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்க, இந்த உடல் பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு பயிற்சி பண்ணோன்னா உடல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போ அந்த உடல் பயிற்சி 2 நாள் பண்ணலைன்னா, சும்மா உடல் நல்லா இருந்தால் கூட உடல் நல்லா இல்லாத மாதிரி அவங்களுக்கு மனம் ஏற்படும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணி ஆசிரமங்கள்லையோ பிற குருமார்கள்ட்டையோ பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பழக்க தோஷத்தில் பயிற்சி பண்ணாமல் நீ அமைதியாக உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும்னா அவங்களால இருக்க முடியும். இப்போ மனித குலமே என்னன்னா, ஏதாவது ஒரு வேலை பண்ணாதான் அவங்க அமைதி அடைய முடியும்னு நம்புகிறாங்க. ஒரு இறைவனை அடையிறதுக்குன்னா சும்மா எப்படிங்க உட்கார்ந்தே இருந்தால் இறைவனை அடைய முடியும்? ஒன்று வழிபடணும், இல்லை வேண்டுதல் பண்ணணும், இல்லை பூஜை பண்ணணும், இல்லை இறைவனுக்காக ஒரு தொண்டூரியம் செய்யணும், இல்லை இறைவன் மந்திரத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை தியானம் பண்ணணும். இப்போ எதுவுமே இல்லாமல் நான் பாட்டில் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி சாத்தியம் இருக்கும் அப்படின்னு மனிதர்களுக்குள்ளே ஐயம் இருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பிறப்புலையும் ஒரு மனிதன் வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஒரு மனிதன் நல்லா இருக்கிற மனிதனுக்குள்ள விபத்து வந்துருச்சுன்னா அந்த விபத்து எதிர்பாராத விதமாக நடக்கிறது. அந்த விபத்துக்குள்ளே என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சரி செய்யறதுக்காக சில மருந்துகளையும், சில இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பரபரப்பாக இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டே இருக்கிறாள், கால் உடஞ்சி போச்சு, 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காலை சரி செய்து அந்த இடத்துலேருந்து சரியாகி வர்றதுக்காக ஒரு வேலை நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு அலைவரிசைங்கிறது ஒரு விபத்து தான். அது வந்துருச்சுன்னா அப்போ உடலை சரி செய்யறதுக்கு அது வேலை நடக்கும். அப்போ உடல் சரியானா அது உள்ள தக்க வைக்கப்படும்.
இது வந்து அவசியம், இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருமே ஒரே ஃபார்முலாவில் தவம் பண்ணிக்கிட்டே அலையிறது வந்து அது ஒரு விதமான வெறுமனையான ஒரு செயல் தான். அப்போ எல்லாருக்குள்ளேயும் எல்லா நேரத்துக்குள்ளேயும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இந்த கால மாற்றம் பருவ மாற்றங்கள் சொல்ற மாதிரி எல்லா யுகத்திலையும் ஒரே மாதிரி நிகழாது. ஒரு மாதிரி நிகழ வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையா எப்படின்னா எல்லா யுகமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நமக்கு இந்த யுகத்தை பற்றி, இப்போ இந்த வாழ்க்கையை பற்றி தான் தெரியும். யுகம்னா என்னன்னு கூட தெரியாது. யுகம்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். போன யுகத்தை பற்றி அதே பெரியவங்க சொல்லிக்கிறத கொஞ்சம் படித்து தெரிஞ்சவனா வச்சுருக்கிறோம். அந்த யுகத்தை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ அந்த யுகத்துக்குள்ளே என்ன நடந்திருக்குங்கிறத ஒரு சும்மா ஒரு அபிமானத்தில் நம்ம படித்ததை வேணால் சொல்கிறோம், ஆனால் தெரியாது. அப்போ அது மாதிரி ஒரு யுகத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பருவ மாற்றங்களுக்கும் அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த யுகம் வருதுன்னா அந்த யுகத்தில் ஒருத்தர் தியானத்திலேயே இருப்பாருன்னு இருக்கும் எல்லாரும். இப்போ இந்த யுகத்தில் எல்லாரும் தியானத்திலே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன்னா இந்த யுகத்தை பொறுத்த அளவுக்கு 90% உடல் பாதித்தவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. அப்போ உடல் பாதித்தவங்க பெரிய தியானத்தை மேற்கொள்ளும் போது உடலுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துடும். உடலை வந்து சூடு அதிகமாக இருக்கக்கூடியது தியானம். அப்போ வெப்பத்தால் தான் ஒரு நோய் ஒருத்தனுக்கு உருவாகுது. அப்போ ஆல்ரெடி ஒரு கெட்ட செயலை எடுத்துகிட்டு போய் இன்னொரு நல்ல செயலோட கோக்கும்போது சிரமங்கள் ஏற்படும். அப்போ இங்கே மனிதனுக்குள்ளே என்னன்னா உடல் நல்ல தன்மையில் இல்லை. அதுக்கு காரணம் இந்த காலத்தில் யுகத்திலேயோ தண்ணி காற்று எல்லாமே உணவு எல்லாமே மாசுபட்டிருக்கு. அப்போ இந்த மாசுபட்டிருக்கிறதுனால அவன் உடல் பாதிக்கிறதுக்கோ அவன் உடல் வந்து துன்பப்படுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ முதல்ல உடலை சரி செய்து அதுக்கப்புறம் அந்த அலைவரிசையை தக்க வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அலைவரிசை தக்க வைத்துட்டானாவே அவன் இறைத்தன்மையை அடைகிறான்னு பொருள். அப்போ இந்த யுக மாற்றத்தில் இந்த மாதிரி மக்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குங்கிறது தான் என் மூலியமாக எனக்கு கிடைச்சதில், எனக்கு கொடுக்க சொன்னதில், என்னை வந்து இப்படித்தான் மக்களிடம் நீ வந்து உரையாற்றணும், கொடுக்கப்படணும், மக்களிடம் சொல்லணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் எத்தனையோ வகுப்புகள் நடத்துனதுனால நான் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி டெய்லியும் காலை மாலை தியான கிளாஸ் வந்து நடத்தியிருந்தேன்னா இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து தியானம்னு சொன்னால் பயிற்சின்னு சொன்னால் வந்து உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வேலை, நான் ஒரு அனுபவத்தை பெறணும், நான் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இறைவனை அடைய போகிறேங்கிறது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற குறிக்கோளாக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிறவன் வெற்றி அடைகிறான், வெற்றி அடையலன்னு இல்லை, காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவான், இல்லை உலகத்தை நோக்கி பயணிப்பான், ஒரு நாள் வெற்றி அடைவேன். அதே மாதிரி அவன் தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு போவான்லாம் தெரியாது, ஆனால் எவனோ ஒரு குருமாரை நோக்கி போய்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு பயிற்சியாக இங்கே பாருங்க, எந்த ஊரில் வேணாலும் எந்த நகரத்தில் வேணாலும் ஏதோ ஒரு பயிற்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். எந்த பயிற்சியெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு தியான பயிற்சி எடுத்து அவன் காலை மாலை அவன் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு காரணம் அவன் ஏதோ பெரிய லெவலில் தான் வளர்ந்துருவோம், பெரிய லெவலில் தான் உருவாகிருவோங்கிறது. அப்போ இதை சொல்கிறான் ஞானி, கண்டறியாதவன் கண்ணிருந்தும் குருடன் போல் செயல்படக்கூடாது, கண்டறிந்து செயல்படுவது சால சிறந்தது, முறையானது, செயல்பாடுகள் உள்ளது. ராமலிங்க மாதிரி சுவாமிகள் தியானத்தை ஊக்குவித்து நீ வந்து ஜீவகாருண்யம் பண்ணு, உணவழின்னு சொன்னார வந்து வர்ற மாணவர்களுக்கெல்லாம் உட்காந்து தியானம் கற்றுக் கொடுன்னு அவர் ஏன் அந்த குறிப்பை வெளியிடலைன்னா இந்த கால யுகத்தில் அந்த மாதிரி நிகழாதுன்னு அவருக்கு தெரியும். அவரும் இந்த மாதிரி ஒரு போக்கில் போகணும் அப்படிங்கிறத அவருக்கு காட்டி கொடுக்காம வேற வடிவத்தில் இறை தோற்றம் எப்படி இருக்கு, இறையோட வடிவம் எப்படி இருக்கு, அலைவரிசை எப்படி இருக்கு, உள்ள அனுபவம் எப்படி இருக்கு, எதை இறைவனாக நீ வழிபட வேண்டும், உடல்ல இருக்கிற என்னென்ன செயல் இருக்கு, அண்ட சராசரத்தோட விஷயம் எப்படி இருக்கு, ஒரு மனிதன் சக மனிதன்ட்ட எப்படி நடந்துக்க வேண்டுங்கிற அந்த செயலை தான் அவர் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காரு வஞ்சிய. அவர் வந்து காலை மாலை நீ வந்து வகுப்புகள் எடுத்து பயிற்சிகளே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் வந்து நேரடியாக சொல்லியிருந்தா எத்தனையோ இடங்கள்ல அவங்க வடலூர்லேயே நிறைய தியான வகுப்புகளே நடந்திருக்குமே, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க முடியுமே. அப்போ அதை வந்து அவருக்கு தெரிந்ததுனால தான் அதை வந்து அவர் வேற வடிவத்துக்குள்ளே அதை சொன்னார். இப்போ அவரே நகரப்புறங்களில் பல இடங்களில் போனார். நான் அதிக நேரம் தியானத்திலே ஆழ்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பு கிடையாது.
புரியுதுங்களா? அவங்களுடைய அனுபவங்கள் வேற வடிவத்தில் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, அந்த யுகத்தில் இப்படி தான் வாழணும்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் பயணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ பெரியவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா, அந்த யுகத்தை அறிந்தவங்க, அந்த யுகத்தை அவங்க அறியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யுகம் இவங்களுக்கு இந்த மனிதனா பிறந்து அறியறதுக்கு வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அந்த அலைவரிசை வந்து ஏற்படுத்தும் போது இந்த யுகத்துக்குள்ள நீ இப்படி தான் பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புலப்படும் போது, இந்த பயணத்தை நீ பயணிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதருக்கும் நீ வந்து உபதேசத்தை கொடுக்கணும். இதுதான் உபதேசம். அப்போ ஒரு யுக மாற்றம் நடக்குதுங்கிறதுக்கு தான் ஒரு ஞானியை தோற்று வைக்கணும். அப்போ இந்த யுகத்துக்குள்ள எப்படி வாழப்படணுங்கிறத அந்த ஞானி மூலியமாகவே உரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அதை காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்போ யார் அதை பின்பற்றுகிறார்களோ, யார் அதுக்கான ஒரு வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வந்து என்னன்னா தனக்குத்தானே தண்டனையிலிருந்து விடுபடுறாங்க. இதை யார் கற்றுக்கொள்ளலையோ தனக்குத்தானே தண்டனை கொடுக்கிறார்கள். அதனால தான் பல நாள் சொல்லியிருக்கேன், தியானத்தாலே துன்பப்படுகிறவன் 70% பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், இந்தியாவில். உலகத்தை விட்டுருங்க, 70% பேர் தியானத்தாலே துன்பப்படுகிறவன் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் அதிகமான தியானத்தில் துன்பப்பட்டவன் எவன்னா சீனாக்காரனும் திபேத்துக்காரனும் தான். இப்போ அவங்க தேடுதல் வேற ஒரு வடிவத்துக்குள்ள, வேற ஒரு செயலுக்குள்ள இருக்கு. இப்போ இங்கே தீவிரமாகி நிற்கிறது எங்கன்னா நம்ம தேசத்துல தான் தீவிரமாகி நிற்குது. அதுதான் அதோடைய பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கு. அதனால எல்லா பேருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல் வடிவம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறைவன் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. இந்த மோகம்னு சொல்லுவாங்கல்ல, இறைவன் மேல தன்னறியாமலேயே ஒரு 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 இனம் புரியாத ஒரு அந்த அன்புங்களாம், நீங்க கருணைங்களாம், காதல்ங்களாம், கிரேஸுங்களாம், மோகங்களாம், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்து என்றாவது இறைவனை கண்டுவிட மாட்டோமா? ஒரு ஒளியை பார்த்துட மாட்டோமா? ஒரு செயல் கிடைச்சிடாதா? அப்போ ஒரு பயிற்சியில் நம்ம போயிட மாட்டோமா? நம்ம வாழ்க்கையை மாறிடாதா? அப்படிங்கிற ஒரு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுற மாட்டோமா? அப்படிங்கிற அந்த தவிப்பும் அந்த தேடுதலும் மனிதத்தன்மையாகவே இருக்கிறது. மனிதத்தன்மையால் நீங்கள் வந்து அதை பார்த்துட முடியாது. அதனால தான் அங்கே வந்து இறைவன் வந்து தெளிவாக சொல்லி வைத்தான், கருணையால் அன்பால் இறைவனை காணவோ பார்க்கவோ முடியாது. இறைவனை அங்கே கருணை அன்பு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணுறனா, மனமும் உன்னுடைய மனம் இருக்குல்ல, அந்த மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு வாழ்கிறாயின்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட அன்பு இருக்குது, கருணை இருக்குது. அந்த அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அன்பு, கருணை, காதல், இந்த மூணையும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவன்னா, உன் மனதையே நீ சந்தோஷப்படுத்திக்கிட்டு இந்த உடலை வச்சுக்கிட்டு வாழ்வ. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பே கிடையாது. நீ கடவுளை தொடர்பு படுத்தியே பட முடியாது. இப்போ ஒரு பூஜை பண்ற ஒரு சாமிக்கு அங்க கடவுள் சந்தோஷப்படுறாரா, நீ சந்தோஷப்படுறியா? உன் மனம்தான் மகிழ்ச்சி அடையுது. காலையில எழுந்து ஒரு மலரை வைக்கிற ஒரு கடவுளுக்கு, அப்ப கடவுள் அந்த மலரை பார்த்துட்டு புன்னகைக்கிறாரா, நீ புன்னகைக்கிறியா? அப்போ காலையில் வந்துருச்சோன்னா இன்னைக்கு மலர் வைக்கல அப்படின்னோன்னா லேட் ஆகி டக்குன்னு போய் குளிச்சுட்டு சுத்தமாக போய் மலரை தேடி பறிச்சுட்டு வந்து கடவுள்கிட்ட வைக்கிற காலடியில். அப்போ வச்சோன்னா இப்போ தான் எனக்கு திருப்தி அப்படிங்கிற பெரிய சொற்பொழிவாளர் இருந்தார். அந்த திருவாசகத்தை இது நம்ம திருப்புகளையே பேசிக்கிட்டே இருப்பார், கிருபானந்த வாரியார். வாரியார் வந்து இந்த முருகனுக்கு பூஜை பண்ணி குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் காலையில் சாப்பிடுவாராம். அப்போ முருகன் சந்தோஷப்படுறாரா, வாரியார் சந்தோஷப்படுறாரா? பசி அறியாதவன், தூக்கம் அறியாதவன், உணவற்றவன், உறக்கமற்றவன், மனம் அற்றவன், அவன் எப்படி போய் மனதில் சந்தோஷப்படுவான்? மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்கிற ஒரு காரியத்தை கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனம் இருந்தால்தான் அங்கே மகிழ்ச்சி என்று ஒன்று உண்டா. மனம் இல்லாத மனிதனுக்கு மகிழ்ச்சி அங்கு இல்லை. அதனாலதான் சொல்றான், இறப்பு பிறப்பிலிருந்து விடுபட்டவன் நான் அல்ல, நான் சிரிப்பு கண்ணீரிலிருந்து விடுபட்டவன். நீங்க மனிதனாக செய்கின்ற எல்லா செயலுக்குள்ளிருந்து விடுபட்டவன். புரியுதுங்களா? நீ திருமணம் பண்ணி கொண்டு ஒரு மனைவியோடு இல்லறத்தில் குடும்பம் நடத்துகிறாய். நான் உள்ளே இதே உன் உடலை வச்சுக்கிட்ட ஒரு நரம்போட என் மனைவியை நினைச்சிட்டு குடும்பம் நடத்துறேங்கிறார். நீ ஒரு உருவத்தை வச்சுக்கிற, அந்த உருவத்துக்குள்ள மனைவி இன்னும் வச்சுட்டு ஒரு கதாபாத்திரத்தை வச்சுட்டு குடும்பம் நடத்துகிற. நான் ஒரு நரம்பையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவதான் என் மனைவின்னு நினச்சிக்கிட்டு நான் வாழ்கிறேன்.
இதுல தான் நான் வந்து சாதித்தேன். இதுல தான் என் பேரை வந்து நடராஜன் என்று அழைத்தார்கள். இதுல தான் என்ன சிவன் என்று அழைத்தார்கள். புரியுதுங்களா? இதுல தான் ராமன் என்று அழைத்தார்கள். சீதா என்ன யாருன்னா ஒரு பொண்ணு இல்லப்பா, நான் அது ஒரு நரம்பு. புரியுதுங்களா? ஆஞ்சநேயன் என்பது நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவம் கிடையாது. கீழே எந்த இடுப்புக்கு கீழே குண்டலினி சக்தின்னு சொல்றியோ அவன் தான் ஆஞ்சநேயன். அந்த சக்தியை நான் மேல் நோங்க வச்சுட்டேன்னா அதிபராகர சக்தி கொண்ட ஒரு செயல் வடிவமாக ஒரு 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 செயலை நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு நான் ஆஞ்சநேயன்னு பேர் வைக்கிறேன். தூங்கி கொண்டிருந்தவன் இடுப்பிலே தூங்கி கொண்டிருந்தவனை தூங்கி கொண்டிருப்பவனாக விட்டிருந்தனா அந்த குழந்தைய எனக்கு ஒரு குழந்தை மாதிரி ஒன்று பிறந்திருக்காது. ஒரு செயல் வெளியில வந்திருக்காது. அப்ப வெளியில வராத வரைக்கும் நான் ராமனாக இருந்தேன். அது வெளியில வந்துருச்சு. இப்போ வெளியில வந்தோன்னா அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செய்யறேங்குது. எது வந்த அலைவரிசை வந்து கீழே இடுப்புலேருந்து மேல் நோங்கி தலைக்கு வந்து தலைக்கு மேலே நிற்கிறது சொல்லுது, நீங்கள் ஆணையிடுங்க. உங்கள் இடுப்புக்கு கீழே தான் பல ஆண்டுகள் தூங்குனேன். எத்தனையோ மனிதர்கள் இங்கு வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மாண்டார்கள், மாண்டு தான் போனார்கள். அல்வாவுக்காகவும் பால்கோவாவுக்கும் இங்கே வாழ்ந்துட்டு மாண்டு போன மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து விழித்தது. இது விழிச்சிருச்சு. இது விழிச்சது மட்டும் இல்லாமல் மேல் நோங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆணையிடுங்க பிரபுவே, உங்களுக்காக நான் என்ன உதவணும் அப்படின்னு அது கேட்குது. நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் அப்படிங்கிறது. இதுக்கான பொருள் என்னன்னா, ஆதிசேஷனுடைய நடு உடல்ல ரங்கநாதர் தூங்கிக்கிட்டு இருக்காருல்ல, அதோட பொருள் தான் அது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பாம்பை கண்டா படையே நடுங்கிற இடத்துல ஒரு 5 தலையாக கொண்ட உருவத்துக்கு நடுவில் ஒருத்தன் ரொம்ப சொகவாசியாக தூங்குறான். அப்போ என்னன்னா அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு முழு பாதுகாப்பாகவும் அரணாகவும் குடையாகவும் அனைத்துமாக நானே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் பிரபு, நீங்கள் தூங்குங்க அப்படிங்குது. அதே தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆஞ்சநேயன் என்ற அந்த குண்டலினி சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஞ்சநேயன் ராமனுடைய விஷயத்துக்காக ராமனை கௌரவப்படுத்தி ராமனுக்கு தேவையான ராமனை போர் பண்ண வைக்கல, அவரே போர் பண்ணார். ராமனை களத்துக்குள்ள எந்த செயலுக்குள்ளே இல்லாம ராமன் செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் அந்த சக்தி வந்து முன்னாடி இருந்துன்னு சொன்னிச்சு. அதனாலதான் இறை அலைவரிசை, இறை ஆற்றல், இறை சக்தி என்பது உள்ளே கிடைத்து விட்டால் அதை வாகித்து தக்க வைத்து கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்த இறை அலைவரிசை என்ன என்றால், சாதாரண மனிதனை இன்னொரு மனிதன் கும்பிடுவான், இன்னொரு மனிதன் ஆராதிப்பான், இன்னொரு மனிதன் பூஜிப்பான், இன்னொரு மனிதன் தேடுவான், இன்னொரு மனிதன் அதில் ஆழ்ந்து போவான், இன்னொரு மனிதன் அவரே கதி என்று இருப்பான். அதற்கு காரணம் ஒரு சக மனிதனை இன்னொரு மனிதன் பித்து பிடித்து கும்பிடுவதல்ல, அந்த இறை அலைவரிசை அது போன்ற செயல்களை செய்ய வைத்துவிடும். அப்ப அந்த இறை அலைவரிசை என்பது எப்படியாப்பட்ட செயல் வடிவம் என்பதை நாம எல்லாரும் பார்த்துக்கணும். அதுதான் இதோடைய உண்மை தத்துவமாகவும் உண்மை வடிவமாகவும் இருக்கு. அப்ப அந்த 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 அந்தந்த யுகத்துக்குள்ள இப்படித்தான் அப்படிங்கிறத அடிநாதமா புரிஞ்சுக்கணும். இது இல்லாத வேற வடிவத்துக்குள்ள செயல்படுவது அது முற்றிலும் வேற மாதிரி நம்ம போறதுக்கான வாய்ப்புகளை உருவாயிரும்.